ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வெயில் சீசனுக்கு ஏத்தாப்புல ஒரு சோப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மென்தால் சோப். இந்த சோப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மென்தால் அப்படிங்கிறதுனால மென்தால் கிறிஸ்டல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கூலிங் சென்சேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இரிட்டேஷனான ஸ்கின்னாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ இந்த வெயில் சீசனில் நம்மளுக்கு வேர்க்கூறு இதெல்லாம் வரும் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்கு ரெக்யூர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம நல்ல குளிர்ச்சியான ஒரு ஃபீலும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் வச்சுருக்கும். ஏன்னா நமக்கு இதில் வந்து மின்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கிளிசரின் சோப் பேஸ் 240 கிராம், மென்தால் கிறிஸ்டல் 2 கிராம், பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் 2 ml எடுத்திருக்கேன். மின்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சோப்பை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சோப்பு பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் ஒரே ஒரு சோப்பு மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாதியாக வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 240 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நீங்கள் அதில் பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 120 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 110 கிராம் அளவுக்கு நமக்கு சோப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சோப்பு பேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவும் பண்ணலாம். டேரெக்டாக வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் குவான்டிட்டி நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்ம டேரெக்டாக பண்ண முடியும். ஸோ குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது ஒரு கிலோ அளவுக்குலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வைக்கலாம். ஸோ நம்ம போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுப்பில் வச்ச கொஞ்ச நேரத்துலேயே மெல்ட் ஆகிடும். ஸோ ஆனால் அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அது வந்து மறுபடியும் ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ குவான்டிட்டி நிறையா இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஆறாது. ஆனால் கம்மியான குவான்டிட்டி வைக்கும்போது சீக்கிரமாக ஆறி போயிடும். ஸோ சீக்கிரமாக ஆறும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஹார்ட் ஆயிரும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா நம்ம மென்தால் கிறிஸ்டல் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதை ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோப் பேஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சும்மா அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் ஃபோமிங் வந்து நம்மளுக்கு உருவாயிடுச்சு அப்படின்னாலுமே சீக்கிரமாக கெட்டியாயிடும். ஸோ அதனால் அதிகமாக ஃபோம் வந்து வரக்கூடாது. அதனால் பொறுமையாக சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சும்மா வந்து கரண்டி வச்சு கிண்டி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அது வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகிருச்சு. நான் மென்தால் அந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக பவுடர் மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே போட்டாலுமே கரைஞ்சிரும். ஸோ இருந்தாலும் நான் வந்து லைட்டாக வந்து நசுக்கி எடுத்திருக்கேன். சீக்கிரமாக இன்னும் மெல்ட் ஆகிடும் இல்லை, ஏன்னா டைம் நம்ம வந்து வேஸ்ட்டாக வைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட சோப் பேஸ் நல்லாவே உங்களுக்கு மெல்ட் ஆனது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் அப்படியே பாத்திரத்தோடையே கொஞ்சம் நேரம் சைடில் வச்சுறேன். இப்போ நம்ம சோப்பு ஊற்றுறதுக்கான மோல்டு இருக்கு இல்லையா, அந்த மோல்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் தூசியோ எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஐபி ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அது வந்து நான் அடிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மோல்டெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்றதை எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து மோல்டில் ஊற்றணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதோட ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவோம் இல்லையா, அது டெம்பரேச்சர் லெவல் கொஞ்சம் கம்மி ஆகினதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதை சூடாக கொதிச்சுக்கிட்டே இருக்கிற டைமில் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஃப்ரேக்ரன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். அதுக்காக ரொம்ப நேரம் ஆற வச்சிடாதீங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு 60-70 டிகிரி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலரும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன், மென்தால் கிறிஸ்டல் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் மின்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பெப்பர்மின்ட் எசென்ஷியல் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறனால அது மாதிரியே வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் கலராகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த மென்தால் சோப்போட ஒரிஜினல் கலர் வந்து கிடைக்கும்.
நான் இதை அப்படியே நான் ஊற்றியிருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் கொஞ்சமாக கலரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டார்க்கான கலர் கிடச்சிச்சு. ஸோ கலர் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு டார்க் நீங்கள் ஊற்ற வேண்டாம். ஸோ லைட்டாக வந்து ஊற்றிக்கிட்டிங்கனாலே இந்த கலர் வந்து சூப்பராக அந்த மென்தால் சோப்போட கலர் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ மோல்டு வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உடனே வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ சோப்பை வந்து நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உடனே வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது உடனே கிளியர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மென்தால் சோப்பை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல பளிச்சுன்னு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நான் உடனே வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அன்மோல்டு வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே அன்மோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த சோப்பு கொஞ்சம் நசுங்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு 3 ஹவர்ஸ் அதுவும் நீங்கள் ரெஸ்ட் பண்ணிடுங்க. ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அன்மோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைட் கலர் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுருந்தேன் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் லைட்டாக இருந்திருக்கணும். இது வந்து நல்லா கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி சோப்பெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நீட்டாக அதை வந்து வச்சுக்கிறதுமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே எங்கேயும் வைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுக்குற வரைக்குமே சேஃப்டியாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளவுஸ் போடுறது இன்னுமே பெட்டர். ஸோ நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, அதனால தான் நானும் என்னோடய தப்பையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சோப்பு வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்து இந்த வெயிலுக்கு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மென்தால் சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் வெயிட்டையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா, 240 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்திருந்தோம். 240 கிராம் இல்லை, இதில் வந்து நான் காமிச்சது 246 அளவுக்கு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வேஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ ஒன்றுமே வந்து 117 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து வேஸ்ட் எதுவுமே ஆகலை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சில டைம் பார்த்திங்க அப்படின்னா சோப் பேஸ் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வேஸ்ட் நிறையா போயிடும். ஸோ இது வந்து சூப்பராக நம்மளுக்கு ரொம்ப அழகாகவும் கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இந்த மென்தால் சோப் நான் செஞ்ச மாதிரியும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உடனே நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.